நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என் ஆத்மாந்தன மகா வாராகிய வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியாத். இப்போ இந்த பதிவில் பொது பலனை முதலில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது. எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிட்சமாக இருப்பார்கள். எண்ணியது எண்ணம் போல் நடக்கும், நல்வாழ்க்கை சித்திக்கும். இருந்தாலும் இயற்கை பேரிடர் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும், அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும், நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும், ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும், எல்லா போக்குவரத்திலுமே நிகழும். சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்பட போகிறது என்பதாக இருப்பதால் மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லுவோம், அதையும் மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த 2026 வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானதம் செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு உண்டான 2026 பலன்களை சொல்ல போகிறேன். இப்போ பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாருமே பயமுறுத்தி இருப்பாங்க. அஷ்டமசனி இருக்குது, உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது, ராசியிலே கேது இருக்காங்க, 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, இது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு குரு 11ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் எவ்வகையாலும் இருந்தாலுமே தனித்து முட்டி மோதி கீழே கிடந்தாலும் எழுந்து வந்து விடுவார்கள். இதுதான் பொதுவான பலனாக சொல்லப்பட்டு. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யும் தைரியம் வந்துவிடும். அசட்டு துணிச்சல், அசட்டு தைரியம் இதெல்லாமே வந்துடும். இந்த 2026 கிரகநிலை பார்க்கும் பொழுது முதல் 6 மாத காலங்களுக்கு குருவுடைய நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருமானங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். சேமிப்பை கண்டிப்பாக வளர்த்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால சேவிங்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடணும். இது இல்லாமல் மனக்குழப்பங்கள் தெளிவு ஏற்படாமல் ஏதோ ஒரு விரக்தியான மனப்பான்மை இருக்கும். அதை தவிர்த்து சுறுசுறுப்பாக இருந்து வர வேண்டும். கணவன் மணி ஒரு அடிக்கடி பிரச்சனைகள் வந்து போகும், அதையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போன்று பங்குதாரர்கள் கூட்டாளர்கள் பிரச்சனை வந்து போகும், இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். கவனம் தொழிலில் இருக்க வேண்டும், வியாபாரத்தில் இருக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இருக்க வேண்டும். இப்படி தான் செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா எதுலையுமே ஈடு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க, யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க. அதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். பல பேருடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஒரு உதவி கேட்கறதுக்கு தயங்குவீங்க, அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் பறக்கக்கூடாது. கஷ்டமாக நேரம் போது உதவி கேட்டு தான் ஆகணும், தப்பு இல்லை. நீங்கள் இன்றைக்கி உதவி செய்யும்போது நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம், தப்பு இல்லை. ஒருவருக்கொருவர் உதவி செய்து புரிவது தான் நல்ல வாழ்க்கையாக சொல்லப்படுகிறது, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வரணும். அடுத்ததாக 2026 இடத்துல பார்த்தீங்கன்னால் அடுத்து வரும் 6 மாத காலங்களிலேயே குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து விடார். அப்பொழுது முதலே சொல்லியிருந்தீங்களா, சேமிப்பு, வாழ்க்கை முறை எல்லாமே கவனமாக இருந்து செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றம் எல்லாமே அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். ஒரு வேலை இருந்தீங்கன்னா அந்த வேலை இழப்பு ஏற்படும் 12ஆம் இடத்துல குரு வரும்போது, அல்லது தொழில் மாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும். எவ்வகையான மாற்றமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி காலகட்டத்திலே வெளியூர் வெளிநாட்டு பயணம் சீரும் சிறப்பும் தரும்.
இந்த இடத்துல நம்ம இடத்துல இல்லாமல் வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு வரலாம். அடுத்த ஒரு 6 மாதம் 1 மாத காலம் தற்காலிகமாக செய்து வரலாம். அல்லது பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியில் சென்று வரலாம். இப்படியாக இருந்து வர வேண்டும். இது இல்லாமல் தந்தை வழி உறவில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்கும். தாயுடைய உடல்நிலை பாதிக்கும். அதுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சகோதர சகோதர பிரச்சனை கண்டிப்பாக வந்து சேரும். அதிலிருந்து நீங்கள் மீள முடியாமல் தவிப்பீர்கள். அப்போது இறைப்பறிகால் தானதம் உங்களுக்கு கை கொடுக்கும். தொடர் சிந்தனை மேலோங்கும். பயணங்களும் அடிக்கடி நடக்கும். ஆனால் அவற்றில் ஒரு பயன் இல்லாமல் இருக்கும். கவனமாக இருக்கணும். எது எப்படி இருந்தாலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவானை அனுதினம் நினைத்து வழிபட்டு வர வேண்டும். சூரியன் தான் ஆத்மகாரகன். அவனுடைய ஒளி தான் உலகத்தில் காலையில் வச்ச உயிர்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்கி மாலை வரைக்குமே நல்ல நிலைமையில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் தினந்தோறும் காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து வர வேண்டும். ஆதித்ய இருதயம் படிக்க வேண்டும். அதை படித்து வந்தீங்கன்னா இன்னும் விசேஷம். இதல்லாமல் சூரியனுடைய அம்சமாக வரக்கூடிய சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வேண்டும். பழமையான கோயில் போயிட்டு வரலாம். சிம்மராசி எந்த கோயில் போனாலே தீபம் போட்டு வர்றது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு நெருப்பு ராசி. அதே மாதிரி பழமையான கோயிலுக்கு தீபமே இல்லாத கோயிலாக கூட இருக்கும். அங்கே போய் நீங்கள் தீபத்திங்கன்னா அவ்வளோ விசேஷம். கோயிலில் நீங்கள் ஏற்றினா உங்கள் வீட்டில் ஒளி ஏற்படும். இதுதான் உண்மையான விஷயம். அரசியல், சமூகம், சினிமா சார்ந்த வகையில் உள்ளவங்களுக்கு முதல் 6 மாதங்களுக்கு சற்றே நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்த ஒரு 6 மாதங்களிலே அந்த வந்த விஷயங்கள் காணாமல் போய்விடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பதவி உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் கிடைக்கிறதுன்னு வச்சுங்க. அடுத்த ஒரு 6 மாதங்கள் அது இழப்பு ஏற்பட போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பேர் கெட்டுப்படும். பதவி இழப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரம் தொழிலில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, அந்த பேர் கெட்டு போகிற நிலைமை வரும்போது கவனமாக இருந்து நீங்கள் செயல்படணும். முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கவனமாக இருப்பீங்க. தெரியாமல் போனால் தான் கிடைச்ச பதவியை இழந்துட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்து தவறான முடிவுக்கெல்லாம் போயிட்டு வரும். அப்படி தான் இப்போது எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஜோதிடம் இன்னும் வழிகாட்டி தான். அது முன்னாடி சொல்லும்போது எனக்கு கவனமாக நீங்கள் கவனித்து தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். சுய ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைத்தீர்களானால் என்னுடைய கைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி நடக்கிறது, கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறார்கள், அவருடைய பார்வை பலன், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன் இவற்றெல்லாம் பார்த்து கண்டிப்பாக பலன் சொல்லப்படும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பொதுவான பலன்களில் நீங்கள் அதை நம்பக்கூடாது. ஓரளவுக்கு தான் நம்ப வேண்டும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் அப்படி தான் சொல்கிறீங்க. பொது பலனில் எனக்கு இல்லையே, நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்கிறீங்க. அது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரிந்துவிடும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புக்கு ஏற்ற பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நிவர்த்தி செய்யப்படும். இருந்தாலும் கோச்சார பல முறையிலும் நாங்கள் பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரோம். எளிமையான பரிகாரம், தான தர்மம் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் கடைபிடிச்சு வந்தாலே போதும். உங்களுக்கு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வரும்பொழுது இறை நம்பிக்கையோடு எந்த ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு அதன்படி கேட்டு நடக்கலாம். தவறு இல்லை. குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வரலாம். இஷ்டதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வரலாம். தெய்வத்தை பிடிச்சிக்கணும். இப்போ நேரம் கெட்ட நேரம் வரும்போது தெய்வத்தை பிடிச்சிக்கணும். தொடர்ந்து தான தர்மம் செய்யணும். தான தர்மம் வசதிக்கேற்ப செய்யலாம். பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறுமே இரும்பு புற்றுகள் இருக்கும் இடத்திலே சென்று அரிசி மாவுப்பொடி தூவி விடலாம், சர்க்கரை தூவி விடலாம், நாட்டு சர்க்கரை என்று சொல்ல அந்த இனிப்பு கூட தூவி விடலாம், இனிப்புகளையும் தூவி விடலாம். இது மாதிரி செஞ்சனாலும் உங்களுடைய கெட்ட பலன் குறையும், நல்ல பலன் ஏற்படும். இது இல்லாமல் உங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் காலையில் எழுந்தோன்னு கோயிலில் திறந்தோன்னே சிவன் கோயிலில் முதல் தரிசனம் பார்க்கணும். அதை பார்த்துட்டிங்கனாலே எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே சரி செய்யப்படும். அடிக்கடி அந்த தரிசனத்தை காண வேண்டும். எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் நடந்து வர வேண்டும். இதெல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கும்பிட்டுட்டு வரணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிரிகள் தொல்லை எல்லாமே குறைஞ்சிரும். இருந்தாலும் முழுவதுமாக குறையாமல் இருக்கும். ஓரளவுக்கு குறைந்தாலே அதிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் தொடர்ந்துபடி தான் இருந்து வரும். அது இல்லாமல்
கை கெட்டது வாய் கெட்டாமல் போகும். கையில் இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கும். இப்படி எல்லாமே சில விஷயங்கள் நடக்கும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும், அதை தக்க வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்து யோசனை பண்ணி புரிந்து செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. சிம்மராசிக்காரங்க இன்னொன்று சொல்லுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய சாதுக்கள், சுவாமியார்கள், நான் சொல்கிறது போலி சாமியார்கள், உண்மையான சாமியார்கள் இருப்பாங்க. எதுவுமே வாங்க மாட்டாங்க. நம்ம கொடுத்தா தான் வாங்குவாங்க. அவங்களே கேட்க மாட்டாங்க. அவங்களே கேட்காம நம்ம கொடுக்கணும். அப்படி தான் நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி யாகங்கள் நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அதில் சேர்ந்துக்குங்க, கலந்துங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டம்ன்ற போது உங்களால் செய்ய முடியாது. அப்போது பெரிய பெரிய யாகங்கள் நடக்கிற இடத்துல இது மாதிரிலாம் கலந்துட்டு வரலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்ப பூஜை நடந்து வருது, அதில் போய் கலந்துட்டு வரலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் சிவபெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன் இந்த மூவருமே வணங்கி வரலாம். மூவருக்கும் ஏற்ற கிழமைகளிலோ மூவருக்கும் ஏற்ற பரிகாரங்களோ செய்து வழிபட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நமக்கு எது வருமோ அது கண்டிப்பாக வரும், எது வராதோ அது வராது. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியை விடக்கூடாது, தன்னம்பிக்கை விடக்கூடாது, துணிந்து நடைபெற வேண்டும். இப்படியே தான் நீங்கள் நினச்சிட்டு வரணும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் 2026 உங்களுக்கு தொடர் முயற்சி, முழு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி தான் செஞ்சால் தான் முடியாத காரியமும் முடியும். அப்போது அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு சம்பவம் நிகழும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.